ரட்சிப்பின் தேவனுக்கு நான் காத்திருப்பேன், தேவன் என்னை கேட்டருளுவார். என் ரட்சிப்பின் தேவனுக்காக நான் காத்திருப்பேன் என்று சொல்லி, காத்திருக்குதல் என்றால் அதை எப்படி நாம் வைத்துக் கொள்ளலாம்? நாம் எல்லாருக்குமே தெரியும், ஈசாக்கை பலி செலுத்துவதற்காக ஆபிரகாம் புறப்பட்டு போனான். ஏறத்தாழ 3 நாட்கள் அவங்க பிரயாணமா போறாங்க, நடந்து போறாங்க. ஈசாக்கை கூட்டிக் கொண்டு ஆபிரகாம் கர்த்தர் சொன்ன அந்த இடத்துக்கு அவங்க பிரயாணமா போறாங்க. ஆபிரகாமினுடைய வேலைக்காரர்களும் போறாங்க. ஒரு இடம் வந்த உடனே ஆபிரகாம் தன்னுடைய வேலைக்காரரை பார்த்து சொல்லுவான், நீங்கள் இந்த இடத்துல காத்திருங்கள், நானும் பிள்ளையாண்டானும் போய் ஆண்டவருக்கு பலி செலுத்தி அல்லது தொழுது கொண்டு விட்டு நாங்கள் உங்களிடத்துக்கு திரும்பி வருவோம்.